சில எளிய சூத்திரங்களை உங்களுக்குச் சொல்கிறேன். அவற்றை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டால் பிரம்மச்சரியத்தை நோக்கிய பாதை மிகவும் எளிதாகிவிடும். உடலுறவின் போது மூச்சு எவ்வளவு வேகமாக இருக்கிறதோ உடலுறவின் நேரம் அவ்வளவு குறுகியதாக இருக்கும். மூச்சு எவ்வளவு அமைதியாகவும் தளர்வாகவும் இருக்கிறதோ உடலுறவின் நேரம் அவ்வளவு நீளமாக இருக்கும். மூச்சை முற்றிலும் தளர்த்தும் பயிற்சியை சிறிது செய்தால் உடலுறவின் தருணங்களை மிகவும் நீட்டிக்க முடியும். அந்த தருணங்கள் நீடிக்கும் போதுதான் அதனுள்ளிருந்து சமாதியின் அந்த அனுபவம் தொடங்கும். அதன் சூத்திரத்தை நான் கூறினேன். அகங்காரமற்ற நிலை மற்றும் காலமற்ற தன்மையின் அனுபவம். எனவே மூச்சு மிகவும் தளர்வாக இருக்க வேண்டும். மூச்சு தளர்வடையும் போதே உடலுறவின் ஆழம் திறக்கத் தொடங்குகிறது. அதன் இரகசியங்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன. இரண்டாவது விஷயம், உடலுறவின் தருணத்தில் கவனம் இரு கண்களுக்கு இடையே இருக்க வேண்டும். யோகம் இதனை ஆக்ஞா சக்கரம் என்று அழைக்கிறது. கவனம் அங்கு இருந்தால் உடலுறவின் எல்லையும் நேரமும் 3 மணி நேரம் வரை அதிகரிக்கலாம். ஒரு ஆழமான உடலுறவு மனிதனை என்றென்றைக்கும் பிரம்மச்சரியத்தில் நிலைநிறுத்த முடியும். இந்த ஜென்மத்திற்காக மட்டுமல்ல, அடுத்த ஜென்மங்களுக்கும் கூட. ஒரு சகோதரி எனக்கு கடிதம் எழுதி கேட்டிருக்கிறார், வினோபாபாவே பாலபிரம்மச்சாரி ஆயிற்றே, அவருக்கு சமாதியின் அனுபவம் கிடைத்திருக்காதா? என்னை பற்றியும் கேட்டார். நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை, நானும் பாலபிரம்மச்சாரிதான். அப்படியானால் எனக்கு சமாதி அனுபவம் கிடைத்திருக்காதா? நான் சொல்ல விரும்புகிறேன், அனுபவம் இல்லாமல் பிரம்மச்சரியம் சாத்தியமில்லை. அந்த அனுபவம் இந்த ஜென்மத்திலோ அல்லது முந்தைய ஜென்மத்திலோ நடந்திருக்கலாம். இந்த ஜென்மத்தில் பிரம்மச்சரியத்தை அடைபவர் எவரும் முந்தைய ஜென்மத்தின் ஆழமான உடலுறவு அனுபவத்தின் அடிப்படையில் மட்டுமே அடைகிறார். வேறு வழியில்லை. கட்டாயப்படுத்தி பிரம்மச்சரியத்தை திணிப்பவர்கள் மனநிலை பாதிக்கப்படுகிறார்கள். பிரம்மச்சரியம் திணிப்பதால் வருவதில்லை, அது ஆழமான அனுபவத்தின் பலன். உடலுறவை அணுகும்போது ஒரு கோவிலுக்கு செல்வது போன்ற உணர்வு இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த தருணத்தில் நாம் இறைவனின் அல்லது படைப்பின் மிகவும் அருகில் இருக்கிறோம். மனைவியை இறைவனைப் போல பாருங்கள், கணவனை பரமாத்மாவைப் போல பாருங்கள். கோபம், வெறுப்பு, பொறாமை, மன அழுத்தம் அல்லது கவலையான நேரங்களில் ஒருபோதும் உடலுறவை நாடாதீர்கள். ஆனால் பொதுவாக இதற்கு நேர்மாறாகவே நடக்கிறது. மனிதன் எவ்வளவு கவலையாகவும் அழுத்தத்திலும் இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவன் உடலுறவை நோக்கி ஓடுகிறான். நீங்கள் அன்பை பற்றி பேசுகிறீர்கள், ஆனால் நீங்கள் அன்பு என்று அழைப்பது வெறும் தேவை மட்டுமே, ஒரு பிச்சைக்காரத்தனம், உங்கள் உள்ளே இருக்கும் ஆழமான பாதுகாப்பின்மை. நீங்கள் தனிமையைக் கண்டு பயப்படுகிறீர்கள், அதிலிருந்து தப்பிக்க ஒரு ஆணையோ அல்லது பெண்ணையோ தேடுகிறீர்கள், அவர்கள் உங்கள் வெற்றிடத்தை நிரப்புவார்கள் என்று நினைத்து. இது அன்பல்ல, ஒரு வகையான சுரண்டல். நீங்கள் மற்றவரிடம் நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்கிறீர்கள். இது அன்பல்ல, பயங்கரவாதம் மற்றும் பிளாக்மெயில். உங்கள் அன்பு ஒரு வியாபாரம், அங்கு கொடுக்கல் வாங்கல் மற்றும் லாப நஷ்டம் பார்க்கப்படுகிறது. உங்கள் அன்பு பொறாமை, உடைமை உணர்வு அல்லது பந்தத்தை உருவாக்கினால் அது அன்பல்ல, அகங்காரம். உண்மையான அன்பு தனிமையிலிருந்து தொடங்குகிறது. உங்களுக்குள்ளேயே இருக்கும் தனிமையிலிருந்து. நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் வெற்றிடத்தை எந்தவித முடிவும் இல்லாமல் பார்க்கும்போது அந்த சூன்யம் மெதுவாக ஒரு பிரம்மாண்டமாக மாறுகிறது. அன்பு மற்றவரை தேடுவதற்கு முன்பு உங்களை தேடும் பயணம். நீங்கள் உள்ளே முழுமையாக இருக்கும்போது, உங்களுக்கு யாரும் தேவையில்லை என்ற நிலை வரும்போது நீங்கள் முழுமையடைகிறீர்கள். அப்போது யாராவது உங்கள் வாழ்க்கையில் வந்தால் அவர்கள் தேவையாக அல்ல, ஒரு பரிசாக வருகிறார்கள். கேட்பவன் பிச்சைக்காரன், கொடுப்பவன் சக்கரவர்த்தி.
நீங்கள் உங்களை உள்ளே இருந்து சக்கரவர்த்தியாக மாற்ற வேண்டும். உங்கள் உள்ளே அன்பின் ஊற்று பெருகும்போது நீங்கள் யாருடனும் ரிலேஷன்ஷிப் என்ற கட்டப்பட்ட முடிந்து போன அத்தியாயத்தில் கட்டுப்படுவதில்லை. மாறாக ஒரு நதியாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு தெரிந்த உறவு தேங்கிப்போன அழுகிய குளம். நீங்கள் உடனடியாக அதன் மீது ஒரு முத்திரையை குட்டுகிறீர்கள். இவர் என் கணவர், இவள் என் மனைவி என்று ஒரு சட்டபூர்வ திருமணத்தை செய்து கொள்கிறீர்கள். திருமணமான உடனேயே வாழ்க்கையின் சாறு முடிந்து விடுகிறது. அன்பு ரிலேஷன்ஷிப் அல்ல, அன்பு ரிலேட்டிங். ரிலேஷன்ஷிப் என்றால் ஒரு கட்டப்பட்ட முடிந்து போன அத்தியாயம். ரிலேட்டிங் என்றால் ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய சந்திப்பு, ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய தேடல். நீங்கள் மற்றவருடன் இருக்கும்போது முழுமையாக இருங்கள். வார்த்தைகளை மட்டுமல்ல, அவர்களின் மௌனத்தையும் கேளுங்கள். உடலை மட்டுமல்ல, அவர்களின் ஆன்மாவையும் பாருங்கள். இரண்டு ஆன்மாக்களின் இந்த ஆழமான சந்திப்பு நிகழும்போது அதுவே உண்மையான அன்பு.